இப்போ குஷ்பு அவங்க வந்து அது என்ன ட்விட்டர்ல மட்டும் அவங்க களமாடுவாங்களா? எங்க பேசுனா என்ன, மக்களுக்காக பேசுறாங்கன்றதான் முக்கியம்ன்ற நான். குஷ்புவுக்கு கோயில் கட்டின ஊரு சார். கோயில்லாம் கட்டலாமா, நீங்க தான் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. எவனோ 4 தெரு பொறுக்கிங்க வந்து ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு நோட்டீஸை போட்டு வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஈடுபட்டாங்க. அவ்வளோதானே தவிர கோயில் கட்டுற அளவுக்குலாம் இந்த பொம்பளை ஒன்றும் கிடையாது, ஆளே கிடையாது. இங்கே ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டலாம், அம்மான்னு சொன்னாங்க, இன்னும் கோயில் கட்டல ஜெயலலிதாவுக்கு. தெரசாவுக்கு கோயில் கிடையாது, இந்திரா காந்திக்கு கோயில் கிடையாது. ஒரு குப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டினா, குஷ்புக்கு பதில் குப்பைன்னு சொல்லிட்டணும். சரி இருக்கட்டும், அது விடுங்க, அப்படியே இருக்கட்டும். யார் கோயில் கட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? வரலாறு எடுங்க, எடுத்து பாருங்க, ஆய்வு செய்யுங்க. யாரும் கோயில்லாம் கட்டவே இல்லை. கட்டியிருந்தா அந்த ஊரை சொல்லுங்க, அந்த கோயிலை கட்டுங்க. கட்டியிருந்தா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்க வேணா. சென்னையில கோவில் கட்டினதா திருப்பி பாருமா, காட்டுங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. சென்னைனா நம்ம சென்னையில் தானே இருக்கிறோம். அப்ப நான் கேட்கிறேன், குஷ்பு கோயில் கட்டினா வர சுந்தர் போயிருக்கோனா? சுந்தர் போயிருமா? யாரும் போகலாம், சுந்தர் போயிடுமா? எது ரூல் இருக்கா சுந்தர்? ஐயோ, இன்னொரு கதை இருக்கு இல்லையா, ரொம்ப வந்து தொடைய வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. காட்டுங்க இன்சூரன்ஸை. அவங்க மொத்தம் குஷ்பு வந்து அடுத்து அதிமுக போக போறாங்க, எழுதிக்கங்க, அவ்வளோதான். அதிமுகவா? ஆமா, கழுதை கட்டா குட்டிச்சவருன்னுவாங்கல்ல, அப்படி ஒன்று போட்டுருக்கு, அவ்வளோதான். வேற என்ன, வேற யாரும் சேர்த்துப்பாங்க? ஒரு கவர்னர் பதவி கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு, இந்த பிஜேபி. ஆமா, யாருக்கு என்ன கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான். இவங்களுக்கா சார்? ஆமா, என்ன சினிமா ஒரு மாய உலகம். சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து நம்பணும், எல்லாத்தையும் நீங்கள் நம்பக்கூடாது. இதெல்லாம் வந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ குஷ்பு அவங்க வந்து ட்விட்டர் ஒரு போராளியாக தான் சார் பார்க்கப்படுறாங்க எல்லாராலையுமே. அது என்ன ட்விட்டர்ல மட்டும் அவங்க களமாடுவாங்களா? அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் நடந்தா மட்டும் அவங்க பேசுவாங்களா? நான் முரண்படுறேன். இந்த ட்விட்டர்ல தான் பேசுவாங்களான்றது இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் முரண்படுறேன். ஒரு காலத்தில் வந்து டிவி ரேடியோக்களில் பேசுனாங்க, சரிங்களா? ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட உடனடியாக பேச முடியாது. அப்போது டிவியும் ரேடியோவும் பயன்பட்டது, ரேடியோ பயன்பட்டது, அதுக்கப்புறம் டிவி பயன்பட்டது, சரியா? அது மாதிரி இன்றைக்கி வந்து ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இருக்கிற அத்தனை சமூக வலைதளத்தில் இருக்கிற அத்தனை வந்து சாதனங்களும் மக்களை வந்து தொடர்பு கொள்ள தான். அதனால் இவங்க ட்விட்டரில் மட்டும்தான் இது எல்லாரும் சொல்கிறீங்க இந்த வார்த்தையை. எங்கே பேசுனா என்ன, சரி, மக்களுக்காக பேசுகிறாங்கன்றதான் முக்கியன்ற நான். அந்த ட்விட்டர்லையாவது வந்து மக்களுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் கேட்குறது என்னன்னா, எதுக்காக இவங்க ஒரு பதவி கொடுக்குறாங்க? எம்பியாக இவங்க வந்து எம்பியாக போய் உட்காடுறாங்க. அங்கே வந்து மக்களுக்கு இவங்க எதுவும் பேசலைன்றது முதல் பாயிண்ட். எந்த நடிகையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அங்கே ஆக்ரோஷமாக ஆவேசமாக குரல் கொடுத்த மாதிரி இல்லை. அலங்கார பொம்மைகளாக போய் உட்காராங்க. இவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இவங்கன்னா யார்? இந்த கட்சியில் இருக்கவங்களாம் எதுக்கு அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, விவரமானவங்க கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் விவரமானவங்க கொடுக்கறது கிடையாது. நான் சொல்கிறது மாநில கட்சிகள் பெரும்பாலும் வந்து கொடுக்கறது இல்லை. அதாண்டி சில கட்சிகள் கொடுத்ததுக்கு ஐயோ சொன்ன உடனே தோண்டி எடுத்து இது தெரியாதா அது தெரியாது கொடுத்தும் இருக்கிறாங்க. ஆனால் தேசிய கட்சிகள் தான் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நடிகைகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தருது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, திரைமறைவான காரணங்கள் இருக்கலாம்னு சொல்ல வரேன் நான், சரிங்களா? அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால் வந்து எல்லாத்தையும் ஆன் கேமராவில் பேச முடியாது. ஆனால் இதை தாண்டி யாராவது ஒரு நடிகை வந்து இல்லைங்க, இது நான் மக்கள் பிரச்சனைக்காக இதை எடுத்து நான் பேசி வந்து இப்போ வந்து நான் களமாடி இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து நானும் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து எடுத்துடலாம் அவங்கள. குஷ்புவுக்கு கோயில் கட்டின ஊரு சார். கோயில்லாம் கட்டலாமா, நீங்கள் தான் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. எவனோ 4 தெரு பொறுக்கிங்க வந்து ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோட்டீஸை போட்டு வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஈடுபட்டாங்க. அவ்வளோதானே தவிர கோயில் கட்டுற அளவுக்குலாம் இந்த பொம்பளை ஒன்றும் கிடையாது, ஆளே கிடையாது. இங்கே ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டலாம், அம்மான்னு சொன்னாங்க, இன்னும் கோயில் கட்டல ஜெயலலிதாவுக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரசாவுக்கு கோயில் கிடையாது, இந்திரா காந்திக்கு கோயில் கிடையாது. ஒரு குப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டினா, குஷ்புக்கு பதில் குப்பைன்னு சொல்லிட்டணும். சரி இருக்கட்டும், அது விடுங்க, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் கோயில் கட்டுங்க. யார் கோயில் கட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? வரலாறு எடுங்க, எடுத்து பாருங்க, ஆய்வு செய்யுங்க. யாரும் கோயில்லாம் கட்டவே இல்லை. கட்டியிருந்தா அந்த ஊரை சொல்லுங்க, அந்த கோயிலை கட்டுங்க. சில பேர் அதெல்லாம் கிடையாது. ஏதோ தெரு பொறிக்கைகள் ஒரு 10 பொறிக்கைகள் எல்லாம் சேர்ந்து கட்டணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸை பிட் நோட்டீஸாக போட்டானுங்க. ஆனால் கட்டலை.
கட்டல. அது எல்லாரும் இல்லைன்னா இன்னும் அது கட்டியிருந்தா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்க வேணா சார் அதெல்லாம் 1990 எங்கம்மா நடந்தது காட்டு ஆதாரத்தை கொடுங்கம்மா. நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க. குஷ்புக்கு எந்த ஊரில் கோயில் கட்டியிருக்கு அந்த கோயிலை காட்டுங்க சார். சென்னையில கோவில் கட்டினதா தான் திருப்பி பாருமா காட்டுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சென்னைனா நம்ம சென்னையில் தானே இருக்கிறோம். திருச்சியெல்லாம் நீங்கள் இன்னும் தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே சென்னையிலேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சென்னையிலே கிடையாது. அதுவும் திருச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. இது சம்மந்தமாக நான் பெரிய ஒரு இதை சொன்ன தேடுதல் ரிசர்ச்சே பண்ணும்போது கடைசியில் வந்து கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல. நீங்கள் இப்போ இங்கே தான் தவறு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிவு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா குஷ்புக்கு அந்த மாதிரி கோயில் எதுவும் கிடையாது. ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணாங்க, இந்த மாதிரி குஷ்பு கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் கட்டல. அதில் ஒரு தம்பி ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறான், இங்கே இல்லை. எனக்கு யார் முயற்சி பண்ணாலும் நான் இப்போ சொல்கிறேன் அது ஃபேக். இது எங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன். நான் சொல்கிறேம்மா, இந்த குஷ்பு கோயில் கட்டினாங்கன்னா இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ ரொம்ப நாளாக இது ஓடிட்டு இருக்குது இந்த கதை. குஷ்பு கோயில் கட்டினாங்க. அப்போ நான் கேட்குறேன், குஷ்பு கோயில் கட்டினா வர சுந்தர் போயிருக்கோன்னா சுந்தர் போயிருமா? யாரும் போகலன்னா சுந்தர் போயிடுமா? அவன் நான் ஃபோன் பண்ணி கேளுங்க அவனை. எது ரூல் இருக்கா சுந்தர்? ஐயோ சுந்தர் சார் போகணும் நல்லா இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அம்மா சமாதி தானே நான் போக மாட்டேனா? நான் கேட்குறேன், நேசத்துக்குரியவங்க நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கேயும் ஒரு கேட்டு போட்டிங்கன்னா எப்படி? சுந்தர் வந்து மனைவியை நேசிக்கிறவர் இல்லையா? ஒரு குஷ்புக்கு கோயில் கட்டினாக்கா தன்னுடைய மனைவி வந்து மனைவிக்காக கட்டப்பட்ட அந்த கோயிலை போய் பார்த்துருப்பாரா இல்லையா? சரி, பிள்ளைகளை விடுங்க, அவரை விட்டுருங்க. அம்மாவுக்காக கட்டப்பட்ட அந்த கோயிலை வந்து பிள்ளைகள் போய் பார்த்துருக்காதா? சரி, என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் அப்படி ஒரு கோயில் இல்லைன்னு சொல்ல வரேன். அதுதான் நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இப்பதான் இப்போ இது உங்க மூலமா தான் நீங்க வேணா இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க இணையத்துல போய் தேடினீங்கன்னா கடைசியா முடிவுன்னு கேட்டா அப்படி ஒரு கோயில் எங்கேயுமே இல்லை. ஒரு 10க்கு 10க்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. ஒரு 10 இளைஞர்கள் வந்து பேம்ப்ளெட் போட்டாங்க. அது வந்து வைரலான உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி கட்டுறதுக்கான அந்த அனுமதியோ எதுவுமே இல்லாமல் அது பேம்ப்ளெட்டோடு போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இணையத்தில் வந்துன்னு கேட்டால் குஷ்பு கோயில் கட்டினாங்க. இன்னொரு கதை இருக்குது இல்லையா? ரொம்ப வந்து தொடையை வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுங்க. இன்சூரன்ஸை இதை தேடி எடுத்துக்கலாம், அதை காட்டுங்க கொஞ்சம். சார் விவேக்கே சாரே ஒரு படத்துல வந்து இது எல்லாமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. இது ஒரு மாய உலகமா? இது சினிமா ஒரு மாய உலகம். சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து நம்பணும், எல்லாத்தையும் நீங்கள் நம்பக்கூடாது. இதெல்லாம் வந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், 60 வயசு கிழவிங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இயக்குனர் தப்பாக இருந்துக்கினாரு, என்கிட்ட ஒரு நடிகர் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லிச்சுங்கன்னு சொல்கிறேன். நான் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்குமா இதெல்லாம் கிடையாது. இப்போ குஷ்பு நான் கேட்குறேன், குஷ்பு வந்து ஒரு தேசிய கட்சியோட வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவர் கோயில் கட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பேர் பக்தர்கள் போயிருப்பாங்க தெரியுமா? போய் அன்னதானம் பண்ணியிருப்பாங்க, முடி காணிக்க கொடுத்துருப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா பேசுறது நீங்க சிரிச்சுருக்கீங்க. என்ன இருக்குது? இல்ல சார், அவங்க அன்னதானம் கொடுத்துருப்பாங்க, முடி காணிக்க. அவங்க என்ன அருள் வாங்க சொல்லி என்ன மக்களுக்கு என்ன சார்? நான் கேட்கறது என்னம்மா, இப்போ நான் கோயிலில் என்னம்மா பண்ணுறாங்க இந்த முட்டா பசங்க? கோயிலில் என்ன பண்ணுறாங்க? இதை சொன்னால் நான் ஒன்று பெரியார் ஸ்டின்றீங்க என்ன இதானே சொல்ல போறீங்க? டாபிக்லாம் நான் போல. குஷ்புக்கு கோயில் கட்டலை, அப்படி ஒரு கோயில் கிடையாது. இருந்தால் நான் இப்போ இந்த காணொலி பார்க்கும்போது அது வெளியே வரட்டும். கிடையாது, முழுக்க இது வந்து இவங்களா கொஞ்சம் எடுத்து விட்டது. எனக்கு கோயிலே கட்டினாங்க. கோயில் கட்டுற அளவுக்குலாம் இவங்க ஆளே கிடையாது. நான் சொல்றேன், அன்னை தெரசாவுக்கு கோயில் கிடையாதுன்னு சொல்றேன் நான். அப்ப மக்கள் வெளில சொல்லிருப்பாங்கல்ல? என்ன வெளிய சொல்லிருப்பாங்க? மக்களுக்கு வேற வேலை கிடையாது. உங்களுக்கு எனக்கு தான் வேற வேலையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு வேற வேலை இல்லை. இது கோயில் கட்டினாங்க இல்லைன்றது சொல்றது அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி இப்போ நீங்கள் அரையும் குறையுமா நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்கல்ல, முழுசாக பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன், ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. கிடையாது, கோயில் கிடையாது. கோயில் கட்டாங்க, இடிச்சிட்டாங்கன்ற. ஐயோ, இது ஒரு கதை இருக்கு. கட்டவே இல்லை, கட்டவே இல்லை. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேம்ப்ளெட் மட்டும் போட்டாங்க, அவ்வளோதான். அந்த பேம்ப்ளெட் போட்டவரும் ஒருத்தர் வந்து இங்கே கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறார். இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? இந்த வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் போயிட்டு என் கிணற காணோம் அப்படின்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஒரு கோயில்னா உங்களுக்கு புரியல. நீங்கள் வேணா கோயில்ன்றது ஒரு பொது சமூகத்துக்கான இடம், புரியுங்க சொல்கிறது. நினச்சா ஒரு கோயிலை வந்து நம்ம கட்டிக்க முடியாது. இன்னும் போனால் சமாதி கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடம் இருக்குது, நான் வந்து எனக்கு பிரியமானவங்க அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாரோ இறந்து போயிட்டாங்க, நான் எங்கள் வீட்லேயே நான் வந்து சமாதி கட்டி நான் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. கோயில் கூட ஒரு பொது இடம். அதுக்கான அரசு வந்து ஏன்னா
சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வரக்கூடிய இடம். அது வந்து ஒரு முறையாக வந்து விஏஓ கிட்ட போய் வந்து அதுக்கான வந்து தாக்கீது கொடுத்து பெர்மிஷன் கொடுத்து டிக்ளரேஷன் கொடுத்து இது கலெக்டர் வரைக்கும் போய் சரி ரைட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி. இப்போ நான் கேட்குறேன், குஷ்புக்கு இது மாதிரி கோயில் கட்டியிருந்தாங்கன்னா ரசிகைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் எவ்வளோ பேர் பண்ணுவாங்க குஷ்புக்கு. அதெல்லாம் நடக்கணுமே. இடிச்சிட்டாங்களா சார்? இது ஒரு கதை ஒன்று இருக்கு. போய் கோயில் கட்டவே இல்லைன்னு நான் வெறும் பேம்ப்ளெட் ஒரு 4 வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு சுற்றறிக்கை 4 வந்து விட்டாங்க, அவ்வளோதான். கட்ட போகிறேன்னு சொன்னது தான். அது சில வந்து தருதலைங்க எவ்வளோ இருக்குமா. அப்படி ஏதோ ஒரு தருதலைங்க ஒரு 4 வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க தருதலைங்க வந்து குஷ்புக்கு வந்து கோயிலுங்க. ரஜினிகாந்த் கோயில் இல்லைங்க சார். ரஜினிகாந்த் அவருக்கு இப்போ ஃபேன் வந்து கோவில் கட்டிட்டாரு சார். ஆமாம், நீங்கள் வந்து நான் திரும்ப நீங்கள் சொல்கிறீங்கம்மா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது கோயிலாக எடுத்துக்காதீங்க. சிலை வச்சுட்டா கோயிலா? எத்தனை சிலை இருக்குது அண்ணாவுக்கு? கலைஞர் எத்தனை சிலை இருக்கு? சிலை வச்சுட்டா அவன் எவனா சூட. கோயில்ன்றது அது வேற, கோயில்ன்றது வேற. நீங்கள் ஆலயம் என்பது வேற, சமாதி வேற, ஒரு சிலை வைக்கிறதுன்றது வேற. எம்ஜிஆர் சிலை எங்கே எத்தனை இருக்குது காட்டுவேன் நான். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இது கோயில்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அண்ணா சமாதியா, கலைஞர் சமாதியா? அங்கே பண்ணக்கூடிய வந்து வந்து பூக்களை வந்து அதாவது மலர் மாலைகள் போடுறது, முடி காணிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் வேற. கோயில்ன்றது வேற. கோயில்ன்றது வந்து அது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டுமானத்துலேருந்து அது கும்பாபிஷேகம் இதெல்லாம் வந்து நான் நிறைய சம்பிரதாயங்களுக்கு நான் சாமி கும்பிட்றது எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியல பாருங்கள். கோயில்ன்றதே வேற ஒட்டுமொத்தமாக. இந்த சமாதி இதெல்லாம் வேற, நினைவகன்றதுலாம் வேற, ஆலயம் வேற, நினைவகம் வேறு. இதெல்லாம் பெரிய லக்சர் அடிக்க வேண்டியது இருக்குது இதுக்காக வேண்டி, குஷ்புக்காக வேண்டி. இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவார் நான். உண்மை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க, அதனால் வேறு டாபிக் போங்க. ஆக மொத்தம் குஷ்பு வந்து அடுத்து அதிமுகவுக்கு போக போகிறாங்க, எழுதிக்குங்க, அவ்வளோதான். ஆமாம், அடுத்து அந்த வேறு கழுத கட்டா குட்டிச்சவருன்னுவாங்கல்ல, அப்படி ஒன்று போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு என்ன, வேறு யாரும் சேர்த்துப்பாங்க? இருக்கிற கட்சி வந்து ஆளுங்கட்சி வேணும் உங்களுக்கு, இல்லை ஆளக்கூடிய கட்சி வேணும், சரிங்களா? அவங்க அடுத்தது எல்லா இடத்துக்கும் போயாச்சு. ஒரு டூரை, அதாவது கட்சிக்குள்ளேயே டூர் போனவங்க அவங்க தான், கட்சிகளுக்குள்ளேயே இது எல்லா கட்சிக்கும் போயாச்சு. இப்போ அடுத்த கட்சி அது பார்த்தா சின்ன கட்சிகள்லாம் அவங்க போக மாட்டாங்க. இல்லையே சார், அவங்க ஜெயலலிதா மேடம் இருக்கும்போதே இப்போ ஏடிஎம்கேக்காக அப்படி ஏடிஎம்கே போல ஜாக்பாக்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துது தெரியுங்களா, அதில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு இவங்களாம் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு, புரியுதா சொல்கிறது? அது தெரியாமல் டிஎம்கே வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட விரட்டி அடிக்காத குறை தான் அங்கே டிஎம்கேலேருந்து, சரிங்களா? அதனால் இப்போ இவங்களை வந்து வச்சுக்கிறதுனா நான் கட்சியில் வச்சுக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டு என்னை இழுத்து விட்றாதீங்க. அது வந்து இவங்களை வந்து கட்சியில் வந்து வச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. வேணா ஏடிஎம்கேல வேணா வந்து அவங்கள கட்சியில் வச்சுக்கலாம், அதுதான். அதுதானே தவிர அதாண்டி வேறு இடம் எதுவும் கிடையாது. வேறு எங்கே போக முடியும்? நீங்கள் அவங்களுக்கே ஒரு ஐடியா கொடுக்குறீங்க போல இருக்கும். ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு அவங்களுக்கே நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க. வேறு எங்கேமா போக முடியும்? வேறு எங்கே போக முடியும்? அவங்க அட்லீஸ்ட் ஒரு கவர்னர் பதவி கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு. இந்த பிஜேபி ஆமாம் யாருக்கு என்ன கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான். இவங்களுக்கா சார்? ஆமாம், என்ன என்னன்னு கேட்குறேன் நான். என்னங்க சார் எனக்கு புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை, கவர்னர் பதவி கொடுத்தா என்னன்னு கேட்டேன். கவர்னர்லாம் இப்போ இவங்க கொடுத்துருக்கா ரொம்ப கௌரவமான ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்னர் பதவி. நான் கேட்குறேன், நீங்கள் அதுக்காக தமிழ் சேக்காக்க போயிடாதீங்க. நான் அவங்கள சொல்ல, இப்போ நீங்கள் என்ன நான் கேட்குறேன், கொடுத்தா என்னன்னு கேட்குறேன். கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான். தமிழ்நாட்டுக்கே கொடுத்தா என்ன? தமிழ்நாடு கவர்னர் பதவி முடிஞ்சிச்சு, இல்லை முடிஞ்சிச்சு, டேட்டு முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ இவங்களுக்கு கொடுக்கலான்னு கொடுத்தா என்னன்னு கேட்டேன் நான். மகளிர் ஆணைய குழுக்கு ஒரு உறுப்பினர் பதவி வந்து எவ்வளோ பெரிய பதவி தெரியுங்களா? அது எவ்வளோ கௌரவமான பதவி தெரியுமா? மகளிர் ஆணையன்றது எவ்வளோ பெரிய பதவி. நல்ல வேலை தலைவி கொடுக்கல, நீங்கள் உறுப்பினர் தான் கொடுத்தீங்க. அந்த உறுப்பினர் கூட அது எவ்வளோ கௌரவமான பதவி தெரியுமா? அதையே கொடுத்துட்டீங்க குஷ்புவுக்கு. இப்படி போட்டுங்க குஷ்புவுக்கு. அப்போ கவர்னர் பதவி கொடுத்தா என்னன்னு கேட்குறேன் நான். கொடுத்துட்டு போங்களேன், அங்கே மட்டும் என்ன கௌரவம் இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பிஜேபி ஆட்சி வந்து கவர்னர் பதவிகளுக்குள்ள அந்த மரியாதை வந்து போயிடுச்சு, அது போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காங்கிரஸ் பீரியடில் கொஞ்சம் போச்சு. இவங்க வந்த பிறகு அந்த கவர்னர் பதவிக்குள்ள அந்த மரியாதை போயிடுச்சு. வேணாம் சார், நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ள. அதனால இப்போ புரியுதுங்களா? அதனால தான் சொன்னேன் அந்த குஷ்பு அந்த உங்க சஜஷனை வந்து மக்கள் பார்த்தா அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. என்ன கவர்னர் போஸ்ட் கொடுங்க, அதுதான் சொல்றேன். இல்ல கொடுக்கலன்ற நான். அத கொடுங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. கொடுங்களேன், கொடுத்துட்டு போங்க. இருந்துட்டு போட்டமே என்ன. இப்போ மகளிர் ஆணைய குழுக்கு வந்து உறுப்பினர் யாரை ரெக்கமெண்ட் பண்றதுக்குன்னு கேட்காதீங்க. நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணலமா, நான் ரெக்கமெண்டே பண்ணல. நான் யார் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு சொல்றேன் நான். அப்படிப்பட்ட பதவியே கொடுத்துட்டீங்க.
தேசிய அந்த மகளிர் பதவியே ஆணைய கொடுத்துட்டீங்க. இல்ல, தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் பதவியே கொடுத்துட்டீங்க. ஒரு கவர்னர் பதவி கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. சரி, ஓகே. இதை வந்து நம்ம யார் பார்க்குறாங்களோ அவங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகிறோம் சார். ஏன்னா எனக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சரிங்களா? ரொம்ப தெரியாத வரைக்கும் சந்தோஷம். அடுத்து கடந்து போகணும். நன்றி சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.